நம்ம இந்தியா நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தற்போது இரண்டாவது T20 ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் இந்தியா ஜெயிக்காது, தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம், திக் கவலை நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டிருந்தாலும் திலக் வர்மா தனி ஒரு மனிதனா நின்று இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு நம்ம இந்தியாவை தற்போது திலக் வர்மா தனி ஒரு மனிதனா நின்று ஜெயிக்க வச்சு காட்டியிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கும் டாஸ் ஜெயிச்ச சூரியகுமார் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு. அதில் ஓப்பனர்களான சால்ட் டக்கெட் ரெண்டு பேருமே சொதப்பலான ரன்னுக்கே அவுட் ஆகி பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே நிறைய கட்டிட்டாங்க. ஆனால் ஜாஷ் பட்லர் ஃபர்ஸ்ட் ஆட்டம் போலவே நிதானமாக விளையாண்டு இங்கிலாந்து அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே போனார். அடுத்ததாக வந்த ஹாரி ப்ரூக் ஒரு 11, லிவிங்ஸ்டோன் 13, ஸ்மித் ஒரு 22, ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாலும் இங்கிலாந்து அணியின் ஸ்கோரை ஒரு மாதிரி ஒப்பேத்தி 165 ரன்கள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் ஒரு 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் அவர் ஒரு 2 விக்கெட் வீழ்த்த கடைசியா 166 ரன்னை நம்ம இந்தியாவுக்கு வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சாங்க. ஸோ ஓப்பனர்களாக வந்த அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே பொழந்து கட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் ஒரு 5, அபிஷேக் சர்மா 12, பின்னாடியே வந்த சூரியகுமார் யாதவ் அவரும் ஒரு 12 ரன்னுக்கு அவுட் ஆக நம்ம இந்தியா மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் மூன்றாவது பேட்ஸ்மேனா உள்ள வந்த திலக் வர்மா ஒத்த ஆளா நின்று போராடி சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டு நம்ம இந்தியாவை அழகா வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாரு. அப்ப பின்னாடியே வந்த த்ருவ் ஜுவலர் 4, ஹர்திக் பாண்டியா 7 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் நம்ம தமிழக பேர் வாஷிங்டன் சுந்தர் அதே போல திலக் வர்மா ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணியின் ஸ்கோரை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. ஆனா திடீர்னு வாஷிங்டன் சுந்தர் அவருடைய விக்கெட்டை 26 ரன்னுக்கு அவர் இழக்க ஒத்த ஆளா நின்று போராடி திலக் வர்மா நம்ம இந்தியாவை நான் ஜெயிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு வெற்றி பாதைக்கு கொண்டு போனாரு. அரை சதம் அடிச்சு கூட அதை செலிப்ரேட் பண்ணாம ரொம்ப நிதானமாகவும் பொறுப்பாகவும் பேட்டிங் பண்ணி நம்ம இந்தியாவை அழகா இந்த ஆட்டத்துல திலக் வர்மா அவருடைய ஒத்த ஆல் பேட்டிங்கால கடைசியா இந்த ஆட்டத்துல நம்ம இந்தியாவை எங்க தோத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டிருந்தாலும் திலக் வர்மா அவர் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் இங்கிலாந்து அணி அவங்களையும் குறை சொல்லிட முடியாது. பேட்டிங்காக இருந்தாலும் சரி நல்லா பேட்டிங் பண்ணாங்க, அதே போல் போலிங்காக இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. ஆனாலுமே இங்கிலாந்து அணி அவங்களால இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடியாமல் போனது அவங்களுக்கு தாங்க முடியாத வலி நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்தடுத்து எல்லா விக்கெட்டுகளை இழந்தாலும் தனி ஒரு மனிதனாக நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடைசி நேரத்தில் த்ரில்லும் திக்கும் நமக்கு கொடுத்து திலக் வர்மா அவருடைய அபாரமான பேட்டிங்கில் நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.